ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் கொடுத்தா எப்படிடா நாங்கள் நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலையே. எக்ஸிட் போலோட ரிசல்ட் வந்தது. இந்த நாளில் வந்து நம்ம எக்ஸிட் போலோட ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து அந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாஸில் முக்கால்வாசி எல்லாமே டிஎம்கே தான் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், எல்லா மீடியாவோட ரிசல்ட்டும் வேறு மாதிரி இருக்குது, ஒரே ஒரு மீடியாவோட ரிசல்ட்டு மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியல. ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் சொல்கிற பதிலில் தான் இருக்கும். முக்கால்வாசி உண்மையாக சொல்லியிருப்பாங்களான்றது தெரியல. மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கூட தான் ஓட்டு போட்டு வெளியே வந்தேன், என்னை யாருமே இன்டர்வியூ பண்ணலையே, என்னை யாருமே கேட்கலையே, எக்ஸிட் போல் இன்டர்வியூ என்னை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி நடந்த எலெக்ஷனில் இந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் வந்து ஒரு கட்சிக்கு சாதகமாக வந்தது. ஆனால் கடைசியில் வேற ஒரு கட்சி தான் ஜெயிச்சுது. ஆனால் வந்து இது லாஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன் மாதிரியே தப்பாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஜஸ்ட்டு வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு சர்வே அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அப்போது இந்த எக்ஸிட் போல் இன்டர்வியூ வந்து யாரெல்லாம் எடுத்திருப்பாங்க? இந்த எக்ஸிட் போல் இன்டர்வியூ யாராவது கொடுத்துருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உண்மையான ரிசல்ட் 4ஆம் தேதி தான். அன்னைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு.